ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ. ஹாய், எப்படி இருக்கு இந்த ரோசாப்பூ? வாவ், ஒற்று மரத்தில் எவ்வளோ பூக்கள், இவ்வளோ பூக்கள். நாங்கள் ஒரு மரத்தை நட்டு அதை ஒரு பூ பூக்கிறதுக்கு. எஸ், நைஸ், வெரி நைஸ். ஒரு மரம் நட்டு அதில் ஒரு ரோசாப்பூ பூக்கிறதுக்கு முட்டைக்கோது, வேறு தேயிலை சாயம், வேறு என்னது வெங்காயம் முடித்த கோதெல்லாம் போட்டு ஒரே ஒரு பூ பூக்கும். இங்கே பாருங்கள், ஒரு மரத்தில் இவ்வளோ பூ. நான் நினைக்கிறேன் ஒரு 1000 பூக்கிட்ட இருக்கு. இதோட மொட்டை பாருங்கள், ஒரு ஹொப்பில் இவ்வளோ மொட்டு. கடவுளே, மொட்டு மட்டுமே ஒற்று ஹொப்பில் 50க்கு மேலே இருக்குண்டா. எல்லாம் மொட்டு தான். பூவையும் பாருங்கள். ஓப்பா, இங்கே 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 எத்தனை இவ்வளோ மொட்டு. பூ வந்தாலே நான் நினைக்கிறேன் ரோசா பூ வந்தாலே லண்டனுக்கு தான். ஏன்னா இங்கே நல்ல பெரிய பெரிய சூரியகாந்தி அளவுலாம் இருக்குது. ஆனால் இது சின்ன சின்ன அந்த எங்களோட ஊர் ரோசான்னு சொல்லுவேன், அது மாதிரி தான் இந்த ரோசா. ஆனால் சூப்பராக இருக்குது ரோசா செடி. ஆனால் இங்கே பாருங்கள், அது அடியை எவ்வளோ மரம் மாதிரி. நானுக்கு எத்தனையோ வருது தான் மரம். அந்த இதான் இந்த அடி. ஆனால் அது ரோசா செடி இல்லை, ரோசா மரம். எப்படி இருக்குது? ஹாய், சூப்பராக இருக்கா? பாய். இந்த ரோஸுன்ற சைஸை பார்த்தீங்களா? பெரிய செவ்வந்தியோ என்னது சூரியாந்தி பூவோட சைஸ். நான் நினைக்கிறேன் பூ கொண்டாலே லண்டன் தான் போல இருக்குது. ரோசா பூ கொண்டாலே விதமான கலரில் பார்க்க உண்மையில ஒரு ஆசையாக தான் இருக்கேன். இங்கே வேறு இன்னொரு கலர் காட்டுறேன். வா, எவ்வளோ அழகாக இருக்குப்பா, கடவுளே. நாங்கள் இவ்வளோ நாளும் இது ரோஸா இருந்தாலே எங்களை நாட்டு பூ கொண்டதில் நினச்சிட்டு இருந்துருக்குறோம். நெக்கை கவலையாக இருக்குது. ஷே, அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குப்பா. வா, ஜூஸு நிறைய அம்மா. வா.